ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் ஒரு சில மீம் காயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆல்ட் காயின்லாம் எந்த அளவுக்கு வந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, பெண்டில் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 2.88 சம்திங் இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி 2024 2025 ஒரு சில ஆல்ட் காயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாக் செயினில் இருக்கக்கூடிய காயின்கள்லாம் 60 65 பில்லியன் டாலர் மதிப்பில் எட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெண்டில் காயினே நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டில் காயினுக்கு டோட்டலாக ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 745 மில்லியன் டாலர் மதிப்பில் இருக்குது. இந்த பெண்டில் காயின் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 2025 இந்த புல் ரனில் ஒரு 60 பில்லியன் டாலர் எட்டுச்சுன்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 70 மடங்குலேருந்து 75 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கு முதலீடு போட்டிங்கன்னா 7 லட்ச ரூபா வரைக்கும் லாபமாக எடுக்கலாம். அதாவது இந்த லெவலுக்கு போனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் இந்த பெண்டில் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் டைம் லோ போனதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதத்தில் ஆல் டைம் லோ போயிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு ப்ராஃபிட்டில் இப்போ வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ரோஸ் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.10 டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியான பிரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ரோஸ் காயினுக்கும் டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1 பில்லியன் டாலர் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. அப்போ 50 பில்லியன் டாலர் எட்டுனா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மடங்கு நமக்கு வந்து லாபமாக எடுக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.10 டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னா இந்த புல் ரனில் ஒரு $5 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 50 பில்லியன் டாலர் எட்டணும்னா $5 வரைக்கும் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா 50 பில்லியன் டாலர் அப்படிங்கிறது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 50 பில்லியன் டாலர் எட்டணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா 50 மடங்கு அப்படிங்கிறது வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த டைத்தில் நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இந்த புல் ரனுக்குள்ள ஒரு 50 மடங்கு வரக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த ரோஸ் காயின் வந்து இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் டைம் லோ போனதுலேருந்து ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20 மடங்கு வரைக்கும் லாபம் எடுத்துருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, கஸ்பா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கஸ்பா காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.10 டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த புல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா 3 பில்லியன் டாலர் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. அப்போ 50 பில்லியன் டாலர் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு வரைக்கும் வரலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.10 டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அப்போ 20 மடங்கு அப்படிங்கிறப்ப ஒரு $2 வரைக்கும் வரலாம் இந்த புல் ரனுக்குள்ள இந்த கஸ்பா காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. இந்த $2 அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல ப்ராஃபிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கஸ்பா காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, கியூபிக் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கியூபிக் காயின் பார்த்தீங்கன்னா கஸ்பா காயினோட கில்லர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கஸ்பா காயின் ரேஞ்ச் அளவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிருக்காங்க. அதாவது 0.10 டாலர் மதிப்பில் இப்போ வந்து கஸ்பா காயின் இருக்குதுன்னா, இப்போ இந்த கியூபிக் காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.50 ப்ரைஸில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ இந்த 23 அப்படிங்கிறது 0.1 அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் வந்து வராது. எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே டோட்டல் மதிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போ மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குதுன்னா ஒரு 2.5 பில்லியன் அளவுக்கு வந்து இருக்குது. அப்போ 50 பில்லியன் டாலர் மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா இந்த கியூபிக் காயினும் ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு வரலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 5.23 அப்படிங்கிறது 4040 அப்படிங்கிற சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து வரலாம். அதாவது 0.4040 அப்படிங்கிற டாலர் மதிப்பில் வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. அதாவது 1000 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சிபாயினு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சிபாயினு காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.50 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த புல் ரனில் இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த சிபாயினு காயின் போன புல் ரனில் அதாவது 2021 எந்த அளவுக்கு வந்து ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.4088 சம்திங் ரேஞ்சில் வந்து நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போனது. அப்போ டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த டைமில் இந்த சிபாயினு காயின் எந்த அளவுக்கு மேலே போனதுன்னா 50 பில்லியன் டாலர் மதிப்பில் வந்து மேலே போனது. அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே வரலாம்னா ஒரு 65 பில்லியன் டாலர் மதிப்பில் இருந்து ஒரு 75
$55 பில்லியன் மதிப்பு வரைக்கும் வரலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த $50 பில்லியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. அதனால ஒரு $25 பில்லியன் எடுத்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு லாபம் எடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5 மடங்கு அப்படிங்கிறப்ப டாலர் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு மேலே வரும்னா 0.40 தள்ளி ஒரு 30லேருந்து 45 பாயிண்ட் வரைக்கும் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 0.40 தள்ளி 45 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த புல் மார்க்கெட்டில் 0.40 தள்ளி 45 அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்டான ப்ரைஸாக கூட இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போன ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பாய் சி யூ. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.